வணக்கம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட எத பத்தி ஷேர் பண்றேன் அப்படின்னா, அசாம்ல வந்து இப்போ அம்புபாச்சி மேளா அப்படின்னு சொல்லி காமாக்யா கோவில்ல நடந்துட்டுருக்கு. ஆல்ரெடி நான் காமாக்யா கோவில் போயிருக்கேன். அத பத்தி தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த திருவிழா வந்து எதுக்கு நடக்குது? அங்க என்ன பண்ணுவாங்க? அப்படின்றத வீடியோ பாருங்க கன்டினியூஸா. அதில நான் சொல்லியிருக்கேன். வாங்க இப்ப எப்படி போறதுன்னு சொல்றேன். குவாஹாட்டி வந்து அசாமோட கேப்பிட்டல் கிடையாது. ஆனா வந்து அதுவும் வந்து முக்கியமான சிட்டி. இங்க வந்து நம்ம சென்னையிலேருந்து டைரக்ட்டா வந்து ஃப்ளைட் இருக்கு. அதே மாரி சென்னையிலேருந்து பெரம்பூர்லேருந்து ட்ரெயினும் இருக்கு. அதுலேருந்து குவாஹாட்டி வந்துட்டீங்க அப்படின்னா, இது வந்து நீலாச்சல் மலை. நீலாச்சல் மலை மேல தான் வந்து காமாக்யா கோவில் இருக்குது. கீழயே வந்து நம்மளுக்கு பஸ்ஸும் இருக்கும். அதே மாதிரி ஏர்போர்ட்ல இருந்து பஸ்ஸும் கிடைக்கும். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் பஸ்ஸும் கிடைக்கும். ஆனா ஏர்போர்ட்லேருந்து வந்தீங்க அப்படின்னா 2 பஸ் மாற வேண்டியதா இருக்கும். ஒண்ணு வந்து ஜாலுக்பாரி வந்து அதுலேருந்து காமாக்யாவுக்கு வந்து பஸ் இருக்கு. அதில வரணும். இல்ல அப்படின்னா ஒரு சில டைம் ஏர்போர்ட்ல இருந்தே பஸ் இருக்கு. அங்கேருந்து நீங்க வரலாம். ஆனா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தீங்க அப்படின்னா பஸ்ஸு, ஆட்டோ அதே மாதிரி நம்மளுக்கு ட்ராவல்ஸ்க்கு வந்து பஞ்சமே இருக்காது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே நெறைய இருக்கும். இந்த இந்த மலை மேல தான் நீலாச்சல் மலை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மலை மேல தான் இருக்கு காமாக்யா. 51 சக்தி பீடங்கள்ல வந்து இதுவும் ஒண்ணு. இங்க வந்து காலையில 5:30, 4 மணிக்கெல்லாம் வந்து இந்த லைன்ல நின்றுவாங்க. நம்மளோட ஆதார் கார்ட குடுத்துட்டு, ஃபோட்டோ ஒண்ணு எடுத்துட்டு, ஐடி ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டும் அத குடுத்துட்டு, நம்மளுக்கு டிக்கெட் வந்து குடுத்துருவாங்க. ஃப்ரீ டிக்கெட்டு, ஃப்ரீ தரிசனமும் இருக்கு. ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு போற தரிசனமும் இருக்கு. பட் வந்து ஆன்லைன்ல வந்து டிமாண்டு கிடைக்கவே கிடைக்காது. முன்னாடியே புக் பண்ணி வச்சுக்கணும். 2 வாரத்துக்கு முன்னாடி, 1 வாரத்துக்கு முன்னாடி நெனைக்கிறேன். ஆமா. நாங்க செக் பண்ணும்போது டிக்கெட் கிடைக்கல. அதனால ஃப்ரீ தரிசனத்திலே பரவால்ல நாங்க வேகமா வந்துட்டோம். அதனால கிடைச்சிருச்சு. இது வந்து காமாக்யா கோயிலுக்கு போற வழி. நாங்க வந்து மாத்தி போயிட்டோம். அதாவது தரிசனத்துக்கு ஃப்ரீ தரிசனத்துக்கு போற வழி இல்லாம, இந்த சைடு திரும்பி கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்ற பாதையில போயிட்டோம். அப்புறம் அங்க இருக்கவங்க கிட்ட கேட்டுட்டு, அதுக்கப்புறம் போனோம். பெரிய லைனு. அந்த லைன்ல வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு காலையில 5:30 அந்த டிக்கெட் வாங்கிட்டு, அப்படியே உடனே லைன்ல நிக்க ஆரம்பிச்சது. நைட்டு கரெக்ட்டா நாங்க தான் நைட்டுன்னு சொல்றேன். மதியானம் நட சாத்துவாங்க இல்லையா? அந்த அந்த லாஸ்ட் அந்த 2 மணி ஆக போகையில தான் கரெக்ட்டா லாஸ்ட் ஆளா போய் பார்த்துட்டு வெளியில வந்தோம் 2 மணிக்கு. இந்த லைனு, இந்த தெப்பக்குளம் இதுக்கு பக்கத்துல சின்ன கோவில் இருக்கு. இங்கேயும் வந்து குளிக்கிறவங்க குளிக்கவும் செய்வாங்க. கை, கால் அலம்பிட்டு போவாங்க. நாங்க போன டைம் வந்து குளிரான டைம். அதனால மோஸ்ட்லி வந்து கை, கால் அலம்பிட்டு கோயிலுக்கு போறவங்க தான் அதிகமா இருந்தாங்க. இந்த ஏரியாவுல வந்து கோயில்ல வந்து நம்ம ஊர்லலாம் சைட்ல வந்து ஆடு இதெல்லாம் பலி குடுப்போம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் நடக்குது. ஆனா ஆடு மட்டும் இல்ல, மத்த எல்லாமே பலி குடுக்குறாங்க இங்க. எப்படி சொல்றது? இங்க வந்து பலி குடுக்குறது மட்டும் இல்லாம, ஆடு நம்ம முதல்ல நேந்து விடுவோம் இல்லையா? அந்த மாரி இங்கேயும் ஆடு, புறா இந்த மாதிரி வாத்து இதெல்லாமே நேந்தும் விடுறாங்க. அங்க இருக்கும் நெறைய இருக்கும். அதே மாரி கோயில சுத்தி நெறைய புறா தான் பார்க்க முடியும். அவ்வளோ புறா கோயில் அந்த சைட்ல இடுக்குகள்லாம் வந்து நெறைய புறாவா இருந்துச்சு. தரிசனம் முடிஞ்சு வெளியில வந்தப்போ எடுத்தது இதெல்லாம். உள்ள உள்ள போயிட்டு இது வந்து வர்ற வழி. வெளியில தான் வந்து நம்ம பத்தி பொருத்துறது, அதே மாதிரி விளக்கு போடுறது எல்லாமே வெளியில. உள்ள வந்து அந்த பூஜைக்கான பொருள் பூ, அதே மாரி அந்த சாமிக்கு உடை இருந்துச்சு, வஸ்திரம் இருந்துச்சு. அந்த இது. அதே மாதிரி தேங்காய் அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் இருந்துச்சு. தேங்காயுமே வெளியில தான் உடைக்கிறாங்க. உள்ள வந்து பூ, அந்த வஸ்திரம் அத மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க. மத்தபடி எனி டைம் நம்ம திருப்பதி இந்த மாரி நம்ம ஊர் பெரிய பெரிய கோயில்கள்லாம் போவோம்ல, பழனி, திருச்செந்தூர் போவோம்ல, அந்த மாதிரி இங்கேயுமே வந்து நெறைய கூட்டம் இருந்துச்சு. இந்த சைடு இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன். இதுதான் அந்த பலிபீடம். அந்த சைடுல இருக்கும்.
இதுதான் பலிபீடம். இங்கே தான் பலி கொடுப்பாங்க. டைரெக்டாக நேராக கருவறைக்கு தெரியும். அந்த பாதை வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். சரி, இப்போ வந்து அம்புபாச்சி அப்படின்றது இப்போ ஜூன் 22லேருந்து 25 வரைக்கும் நடக்குது. இது வந்து என்ன அப்படின்னா, காமாக்யா தேவி, அதாவது பார்வதி தேவியோட மாதவிடாய் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஃபுல்லாகவே கோயில் வந்து கருவறை ஃபுல்லாகவே சுத்தமாகவே மூடிடுவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு பூஜை எதுவுமே நடக்காது. ஆனால் வெளியில் வந்து தியானம் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி வெளியில் வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. எனி டைம் கோவிலில் தங்கியே நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா போட்டிருப்பாங்க. இது எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா, பெண்மையை போற்றும் வகையில் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பூமி தாயே தன்னைத்தானே வந்து சுத்தம் பண்ணிக்கிற ஒரு நிகழ்வாக வந்து இது வந்து பார்க்கப்படுது. அதே மாதிரி 26ஆம் தேதி வந்து திரும்ப வந்து 4வது நாள் வந்து கோயில் வந்து திறந்து, அப்போது சாமிக்கு வந்து சிறப்பு அபிஷேகம்லாம் பண்ணி, அந்த பூஜையை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து தரிசனத்துக்காகவே நிறைய பேர் இந்த 3-4 நாளும் அங்கேயே இருந்து தங்கியிருப்பாங்க. நிறைய சாமியார்கள் வந்து அங்கே இருப்பாங்க. ரிஷிகள் எல்லாருமே அந்த கோயிலில் சுற்றி இருப்பாங்க, தாயோட அருள் பெறுறதுக்காக. இந்த நிகழ்ச்சி வந்து லாஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பக்தர்களுக்கு வந்து பிரசாதமாக வந்து சிவப்பு கலரில் துணி, அது வந்து ஒரு சின்ன துணி மாதிரி தான் இருக்கும். அது கிடைக்கிறது பெரிய பாக்கியம்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அசாம் முழுக்கவே இந்த காலகட்டத்தில் வந்து வீட்லேயுமே வந்து பூஜை எதுவும் பண்ண மாட்டாங்களாம். இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களோட படைப்பை வந்து போற்றுற வகையில் தான் இந்த திருவிழா வந்து கொண்டாடப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த திருவிழா அப்படின்றது அசாமில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எல்லா வீடுகள்லேயுமே வந்து பூஜை வந்து இந்த 3 நாள் பண்ணவே மாட்டாங்க. 4வது நாள் மட்டும்தான் பண்ணுவாங்க. இது வந்து என்ட்ரன்ஸு, கீழே மலையை விட்டுட்டு கீழே இறங்கிட்டோம். அந்த என்ட்ரன்ஸ் தான் இது. இதுலேருந்து தான் மேலே போகணும். நல்லா தான் இருக்கும். ரொம்ப நம்ம ஊர் சைடு சுற்றி சுற்றி போகிறோம்ல, அந்த மாதிரிலாம் இருக்காது. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க.